இன்றைக்கு கிறிஸ்தவம் ஒரு மதமாக மாறிக்கொண்டிருக்கிறது, ஒரு ரிலீஜனாக உருவாகி கொண்டிருக்கிறது. எல்லா மதத்திலும் உலகத்தை தகாத விதமாக அனுபவிக்கிற மத தலைவர்கள் இருக்கிறார்கள், மத போதகர்கள் இருக்கிறார்கள், அது கிறிஸ்தவத்திலும் இருக்கிறார்கள். ஆனால் நம்மை உருவாக்கிய, நமக்காக தன்னுடைய ஏக குமாரனை சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்த தேவாதி தேவன் விரும்புவது நாம் அவர் காட்டிய வழியிலே நடக்கணும். அவர் தான் நமக்கு எக்ஸாம்பிள். அவர் அனுப்பிய குமாரன் தான் நமக்கு முன் உதாரணம். ஆனால் வேதம் சொல்கிறது, யாக்கோபு இயேசு கிறிஸ்துவனுடைய உலக பிராரமான சகோதரன் சொல்கிற ஒரு வார்த்தை, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். மனசுக்குள்ள இச்சை உருவாகும், இதை அனுபவிக்கணும் என்கிற ஒரு ஆர்வம் உருவாகும். அது உருவாகும் போதே நீ இனம் கண்டுகொள்ள வேண்டும். எசேக்கியேல் 11:21 இந்த இச்சைக்கு தேவாதி தேவன் சொல்லுகிற ஒரு பெயரை பாருங்கள். எசேக்கியேல் 11:21, ஆனாலும் சீ என் திகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலைகளின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றார் பாருங்க, சீ என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சை. இச்சை என்பது கர்த்தர் அருவருக்கிறார். நம்ம எதை அப்படி சொல்லுவோம், சீ அப்படின்னு எதோ சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு மனுஷனுடைய இருதயத்துல உருவாகிற இச்சையை தேவாதி தேவன் அருவருப்பாக பார்க்கிறார்.